உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது மிகவும் முக்கியமான வீடியோ. ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருட காலங்கள். ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த பதிவு உங்களுக்கோசரமே கணிச்சு துல்லியமாக சொல்றோம். எல்லாரும் பாருங்க, பலன் பெறுங்கள். இந்த விருச்சக ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேனத்துக்கு குருவின் வீட்டுக்கு விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது திரிகோணஸ்தானம் 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணஸ்தானங்கள். அப்ப இந்த சனி பகவான் திரிகோணஸ்தானமாகிய குருவுடைய வீட்டுக்கு போறார். பொதுவாகவே சனி பகவான் ஆப்பட்டது பாவ கிரகங்கள் ஆப்பட்டது திரிகோணஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனா இங்க விதிவிலக்கு என்ன அப்படின்னா, குருவின் வீட்டுக்கு சனி பகவான் செல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களைத்தான் செய்வார். இது ஒரு யோகமான காலம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அப்ப 5ஆம் இடத்துக்கு சனி போறார் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பேர், புகழ், அந்த அந்தஸ்து, அவங்க இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அதற்கு உண்டான வாய்ப்புகள். இப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகளுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நிறைய பேர் திறமையை வச்சுட்டு அலமோதிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையே என்னன்னு தெரியாம இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்லயோ நம்மளுடைய முதலாளிகளோ கண்டிப்பா மரியாதை கொடுக்காம இருக்கலாம். அவங்க எல்லாருமே இப்போ உங்க திறமைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட கூடிய திறமை என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு இப்ப கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல அந்தஸ்து கிடைக்கலாம், வேலையில பாராட்டுகள் கிடைக்கலாம், நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரலாம். அது போக நல்ல தொழில். நிறைய நாள் பாத்தீங்கன்னா நீங்க யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க, இந்த தொழில் செய்யலான்ட்டு. அதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காம போயிருக்கும். கடந்த காலங்கள்ல அர்த்தாஷ்டம சனி. நீங்க எது நினைச்சாலும் தடை, எதை செய்யணும்னு போனாலும் சோதனை, நீங்க எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அப்படியே முடங்கி கிடந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5ஆம் வீட்டுக்கு குருவுடைய வீட்டுக்கு போன சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகம். அப்ப இந்த யோகத்தினால நீங்கள் பல நாளாக நான் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு இருந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அப்ப நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்வீங்க. எந்தெந்த தொழில் நீங்க செய்யணும் அப்படின்னு யார் நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்க எல்லாத்துக்குமே அந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த தொழில் செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் சம்பாரிச்சு அதை விருத்தி அடைய வச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ லட்சம் சம்பாரிச்சவங்க கோடி சம்பாதிக்க போறீங்க. அது போக ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க. அது போக இதற்கு முன்னாண்ட நல்லா இருந்தவங்க இனியும் நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டகாலம் தீர்ந்தது. உங்களை பிடித்த சனி ஒளிந்தது. இந்த அர்த்தாஷ்டம சனியில அந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு.
சனி பகவான். அது போக நீங்க விருச்சக ராசி, எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான், உண்மை மட்டும்தான் பேசுவீங்க, பொய் பேச தெரியாது, எங்கேயுமே நேர்மையா தான் இருப்பீங்க, உங்களுக்கு கெட்டது தெரியாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களுடைய மனம் போல் வாழ்க்கை, உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அது உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே சமயத்தில் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது, யாரெல்லாம் வெளிநாடு போனீங்களோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம தாயகம் திரும்பி வந்துடலாம், நம்ம அப்பாவுடைய தொழில் செய்யலாம், நம்ம தாத்தா செஞ்ச தொழிலை செய்யலாம், இல்லை இங்க நாம் ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம், இங்க ஏதாவது சொந்த தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்போ வெளிநாட்டில் உள்ள உங்களுக்கு நாம் இந்தியாவுக்கு நம்ம சொந்த மண்ணில் நாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அந்த முயற்சி பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகும். அது போக உங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மக்கள் படித்து பட்டம் வாங்கணும், உங்கள் மக்களுக்கு திருமணம் ஆகணும், உங்கள் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உங்கள் மக்கள் இப்போ கல்யாணம் பண்ணி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மக்கள் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குறை நீங்கள் இறைவன்கிட்ட வழிபட்டு என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. அந்த பிரார்த்தனைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரப்போகிறது. அதனால மக்களை பெற்ற நீங்க கண்டிப்பாக நீங்க சந்தோஷப்பட போறீங்க. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வலிமை அடைய போகிறது. அந்த பிரார்த்தனை ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மன செலவுல சந்தோஷமும் நல்ல திருப்தியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது போக பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில விருச்சக ராசியில் பிறந்தாங்க தாய் கூட சங்கடம், சலிப்பு, தாயை நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சாலும் முடியல, அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகள் வந்துச்சு. இந்த பீரியட்ல அம்மா கூட நல்ல அனுசரிப்பு, அம்மாவை நீங்க எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கோன்னு நினைச்சீங்களோ அது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அம்மா ஃபாரின்ல இருந்தாலும் நீங்க இந்தியாவில் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒன்று சேரலாம். இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இந்த வாய்ப்புகள் மூலியமாக அம்மா நீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக இந்த பீரியட்ல நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல, சொந்தமா வீடு கட்டுவதற்கு இடம் வாங்க முடியல, வீடு கட்டணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கையில காசு பணம் லோன் போடுறதுக்கும் ரெடியா இருக்கிறீங்க. அப்படி இருந்துமே அந்த வீடு கட்டுவதற்குண்டான சரியான டைம் உங்களுக்கு அமையாமலேயே போயிடுச்சு. ஏன்னா கடந்த காலத்துல அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வீடு கட்ட விடல, வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டி கண்டிப்பாக அந்த புது வீட்டுக்கு குடி போவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோக பணம் கையில் வச்சிருந்து லோன் போட தயாரா இருந்து எவ்வளவு தடங்களாச்சோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இது உறுதியாக நடக்கும். நாம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ரொம்ப நாளா ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க, அது வாடகை வீடு, அந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டை மாற்றணும், அந்த இடத்த மாற்றணும். இப்போ நம்ம வேலையின் காரணமாக நம்ம சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருப்போம், இங்கே இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டையுமே மாற்றி வேற இடத்துக்கு குடி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அமையும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அப்போ அதனால் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானையே வணங்குங்க. ஏன்னா அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி.
இப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது வந்து 8ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்படி 8ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த குரு பகவானால எந்த கெடுதலும் வரக்கூடாது, எந்த தடைகளும் வரக்கூடாது. நமக்கு சனி பகவான் நல்லதை செஞ்சாலும் குரு பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு நல்லா இருக்கணும். அதனால அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாள்ல கண்டிப்பாக வணங்கி வாங்க. இல்லைன்னா ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்குது. இது வந்து திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா 6/3/2026 நடக்குது. நாம வந்து திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா, அந்த பலன்களை மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து கும்பத்துல இருந்து அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க, குருவுடைய வீட்டுக்கு. இப்படி வரக்கூடிய அந்த சனி பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். எல்லாருமே மருத்துவத்துறையை விரும்புவாங்க, மருத்துவம் நல்லா படிப்பாங்க, மருத்துவத்துல கண்டிப்பா நிறைய சக்சஸ் கொடுக்கும், மருத்துவத்தில் நிறைய பேர் புகழடைவாங்க. இது உறுதி. இது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக இந்த சனி பெயர்ச்சியில நடக்கும். இது எல்லாத்தையும் போக விவசாயம், நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அதுல கால்நடைகள் நல்லா இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்தால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கோயில்கள், அதாவது ஆன்மீகம் நல்லா இருக்கும், கோயில்கள் ரொம்ப சிறப்பா அந்த வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்கள், இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்த ஒரு பழனி சொல்லலாம், தஞ்சாவூர் சொல்லலாம், இது மாதிரி திருச்செந்தூர் சொல்லலாம், இந்த பக்கம் ஆந்திராவில் திருப்பதி சொல்லலாம். இது மாதிரி பிரசக்தி பெற்ற கோயில்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்ப அந்த பாதுகாப்பால் மக்கள் கோயிலுக்கு சென்று வர நல்லா இருக்கும். அந்த பாதுகாப்பு இல்லாத போது மக்கள் அவதிப்படுவார்கள். அப்ப இந்த பீரியட்ல கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்ல, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பலனே என்னன்னா, பெண்கள், இந்த பெண்களுக்கு டெவலப் நல்லா இருக்கும். எல்லா துறைகளிலும், அதாவது வந்து பெண்கள் இல்லாத துறையே இல்லை. கலைத்துறையாக இருக்கட்டும், அது உணவுத்துறையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் பெண்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேசராசிக்காரங்களே, பெண்களுடைய கை இந்த சமயத்துல ஓங்கும். இது போக பாத்தீங்கன்னா
மேசராசிக்கு இப்போ விரயச்சனி ஆரம்பிக்குது. இப்ப இந்த விரயச்சனி காலகட்டத்தில் பெண்களாகப்பட்டது அடிமை தொழிலிருந்து சுய தொழில் செய்வதற்கு முன் வருவார்கள். அதுபோக இந்த விரயச்சனி காலகட்டத்தில் இந்த கழுத்திலிருந்து தலை இதுவரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அப்போ அந்த கழுத்துக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை எல்லாமே வந்துடும். அப்போ இதை கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி நம்மளுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி நம்மளுக்கு வரும்போது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா சனி பகவான் கோயிலுக்கு போவோம். ஆனால் இந்த சமயத்தில் இந்த கோயிலுக்கு போகிறது ஒரு புறம் இருந்துட்டாலுமே நம்மளுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் நமது ஆரோக்கியம் மேம்படும். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம லேட் நைட் சாப்பிடக்கூடாது. அப்படி லேட் நைட் சாப்பிடுவதால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மந்தத்தன்மை உருவாகும். அது போக எப்பவுமே கொஞ்சம் வயிற்றுல பசி இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நாம் இப்போ பகல்லையே வயிறு நிறைய சாப்பிட்றோம். வயிறு நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்? தூக்கம் வரும். இந்த சனி மந்தகாரகன். அப்படி தூக்கம் வரும்போது வேலைக்கு போக மாட்டோம், இல்லை வேலை செய்வதற்கு ரொம்பவுமே சோம்பலா இருக்கும். அப்ப இதனால வேலை கெடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அழகா செய்வீங்க. அது போக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் பெண்டிங்கா இருந்தது. அந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை அழகா செய்வீங்க. அதை அழகா அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த 7.5 சனியில கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் தான் இருக்குது. அது போக இந்த 7.5 சனியில சுபகாரியங்களும் நடக்கும். அப்போ குழந்தை பேரு, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது போக பிள்ளைகளுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில், பிள்ளைகளுக்கு இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீரியட்ல திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்துல சண்டை போட்டு கொண்டிருந்த அதே சமயத்துல கணவன் மனைவிக்கே இப்ப சண்டை வருது. இவங்க எல்லாமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த சமயத்துல நீங்க மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். ராகுவை பாருங்க, கேதுவை பாருங்க, குருவையும் பாருங்க. இந்த கிரகங்களும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்ப 7.5 சனி நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. அப்போ இந்த பீரியட்ல நீங்க திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதனுடைய ஸ்தலத்துக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்ப திருவெண்காடு நம்ம கோயிலுக்கு போக 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 நம்மளுடைய சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் விஷயத்துல இருந்த குறைபாடுகள் கண்டிப்பாக தீரும். அது போக தொழில், அரசுத்துறை, அரசியல்வாதிகள்,
பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். நீங்க கடந்த காலத்துல ரெஸ்டே இல்லாம உழைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல ரெஸ்டும் கிடைக்கும், உழைப்பும் இருக்கும், அதுக்கு தகுந்த லாபமும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும், நல்ல சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க உணவு முறையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களை விட வெற்றியாளர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேற யாரும் இருக்கவே முடியாது. இப்ப மேஷத்துக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த 7.5 சனியிலையும் வெற்றி பெறப்போவது மேசராசிக்காரங்க தான். நேயர்களே, கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை நீங்க அனுப்பிச்சு வைங்க, நண்பர்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே அடுத்தது நாம் என்ன செய்யணும், நம்ம எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்க ஜோசியர்கிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். அப்ப அந்த சனி பகவான் என்ன பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறார்? இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாமா, அந்த சனி உங்களை என்ன பாடுபடுத்த போகுதோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு பயத்தை உருவாக்கிடுவாங்க. அப்படி எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஏன் சொல்ற அப்படின்னா, சனி பகவான் யாருடைய வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறதா கணக்கு. சனி பகவான் செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறாரா, புதனுடைய வீட்டுல இருக்கிறாரா, இல்ல சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாரா, குருடைய வீட்டுல இருக்கிறாரா? இப்போ குருடைய வீட்டுல இருக்கிறார். அப்போ அந்த குருடைய வீட்டுக்கு சனி பகவான் பெயர்ச்சியே வரும்போது கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு யோகத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவீங்க, கண்டிப்பா லோன் போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி குடி போவீங்க. இந்த 2-2.5 வருட காலத்துக்குள்ள கண்டிப்பாக இது நடக்கும். தனுசு ராசிக்காரங்களே, நான் சொல்றது உண்மை, இது உங்களுக்கு நடக்கும். நீ கமெண்ட் பாக்ஸோட கண்டிப்பா போடுவீங்க. இது போக பாத்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனியால் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது படிப்படியாக முன்னேறி உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடைய போகிறீர்கள். உங்களுடைய கடன் தீரப்போகிறது. உங்க கடன் குறையருக்கு என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்க போகிறது. அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகிறது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் இதெல்லாம் வெளியில வரும். அதற்கு மதிப்பு கிடைக்கும். அப்போ உங்க வேலையில உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய பாஸ் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. உங்களை பார்த்து பாராட்டுவாங்க, இல்லை உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. இப்போ இந்த 5-6 மாச காலமாகவே, 1 வருஷ காலமாகவே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க.
ஏன் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும், தொழிலில் பிரச்சனை வரும், குடும்ப ரீதியாக பிரச்சனை வரும், வாங்கின கடனை கண்டிப்பாக கட்ட முடியாது. இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கடனை கட்ட முடியல, நாம் இடமாற்றம் நம்மளுக்கு தேவைப்படுச்சு, இந்த இடமாற்றம் கிடைக்கல, நாம் நல்லதை நினைச்சாலும் நமக்கு கெட்டதே நடக்குது, நம்ம எங்கே போனாலும் நம்முடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை. இது அத்தனையுமே நீங்க உணர்ந்துட்டீங்க. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இந்த பீரியட்ல இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வரும். அந்த குரு பெயர்ச்சி எப்ப வருது? மே மாசம் 14ஆம் தேதி வருது. அந்த மே மாசம் 14ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த குரு பெயர்ச்சியாக போகிறார். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி அந்த 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட அருமையான டைம் பாருங்க. சனி 4ஆம் இடத்துல குருடி வீட்டுல அந்த குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறாரு. இது மாதிரி டைம் இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்காது. கிடைத்த நேர காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு இருந்த கடன் தீரும், உங்களுடைய கஷ்டங்கள் தூள பறந்து போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க மனசார சொல்லுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இது எல்லாமே மாறி உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. இது போக அந்த குரு பகவான் 8ஆம் இடமான கடகத்துக்கு உச்ச பலத்தோடு 2026 அதே மே மாசத்துல மறுபடியும் வர்றாரு. அப்ப இந்த குரு பகவான் 2 வருஷ காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போறாரு. அப்ப அந்த நல்லா இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களுடைய ராசிநாதனால் நீங்களும் நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப், நல்ல கௌரவமான வாழ்க்கை, உங்களுடைய மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாத்தோடையும் சந்தோஷமாக திருப்தியாக நல்ல வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இடையில இல்லீகல் பிரச்சனைகள், ஒரு கூடாத நட்பு, தெரியாம அவங்க கூட சேர்ந்துட்டோம், அவங்க கிட்ட இருந்து எப்படிடா விலகிறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த பீரியட்ல விலகிடுவீங்க. இப்போ ஒருத்தர் கூட நம்ம பார்ட்னர் சேர்ந்துட்டோம், அவங்களுக்கு நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, எப்படா பிரியணும் அப்படின்னு நினைப்பீங்க, இந்த பீரியட்ல பிரிஞ்சிருவீங்க. ஒருத்தருடைய செய்கை, ஒருத்தரோட கூட்டு, ஒருத்தரோட நம்ம சேர்ந்த டைம், அவங்களுடைய ஹேபிட்ஸ் நம்மளுக்கு எதுவுமே ஒத்து வரல, அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருவீங்க. ஒரு இல்லீகல், அதாவது ஒரு பெண்ணு கூடயே ஒரு தொடர்பு வச்சுட்டீங்க, அந்த பெண்ணு தப்பானவங்க, அந்த பெண்ணுகிட்ட நீங்களும் தப்பா நடந்துட்டீங்க, அதாவது அந்த புத்தி நல்ல புத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு இதற்கு மேல அந்த பெண்ணுகிட்ட சேரக்கூடாது, அந்த பெண்ணுடைய சகவாசம் வேண்டாம், நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த பீரியட்ல அந்த பொண்ணை விட்டு பிரியணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக பிரிஞ்சிருவீங்க. அப்ப நல்ல புத்தி வரும், நல்ல எண்ணங்கள் வரும், உங்க ஸ்டேட்டஸே மாறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அந்த 2 வருட காலங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பொன்னான நாள்னு சொல்லலாம். அந்த நாட்களை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு மேல உள்ளவங்க, நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல அதிகாரியா இருக்கிறவங்க, அவங்களுடைய சகாயம், சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க. இது போக நீங்க குருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், எங்கேயுமே கொஞ்சம் வெகுளித்தனமா இருப்பீங்க, கொஞ்சம் ஏமாந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்குது, அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையுமே முழுசா நம்ப வேண்டாம்.
யாரையுமே நம்பி முழுசா ஒரு காரியத்தை ஒப்படைக்க வேண்டாம். இது மாதிரி பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், திருமணம் நடக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு, மறு வாழ்க்கை செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுவுமே நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சனி பகவானும் குரு பகவானும் நல்லதை தான் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த சனி பகவானை கும்பிடுங்க, அந்த குரு பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல் நீங்கும், நல்லா இருப்பீங்க. இந்த தனுசு ராசியில பிறந்த ஒருத்தருடைய மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்ததுனால அந்த கஷ்டங்கள் எல்லாமே அந்த மனைவிக்கு தான் வந்திருக்கும். அந்த மனைவி இந்த பீரியட்ல குடும்ப வாழ்க்கையில மக்கள்னால கணவரால எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்க. அதுபோக யார் எந்த துறையில இருந்தாலும் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. விவசாயம் சம்பந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது, உணவுத்துறை சம்பந்தப்பட்டது, சட்டம் சம்பந்தப்பட்டது, இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 29/3/2025 நடக்கவிருக்கிறது. இது கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி குரு வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். அப்போ கடக ராசிக்கு இது 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த கடக ராசிக்கு தான் இந்த பலன் சொல்லவிருக்கிறோம். அப்போ வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2025 இந்த சனி பயிற்சி நடக்குது. இதே பாத்தீங்கன்னா 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்குது. நாம திருக்கணிதத்தை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த திருக்கணித பிரகாரமாகப்பட்டது 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப பொதுவாவே குரு வீட்டுல சனி, அப்ப பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். அப்போ எல்லாருமே மருத்துவம் நல்லபடியா படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. இதுல ஃபெயில் அப்படிங்கிறது 199% இருக்காது. அது போக மருத்துவத்தில் யாராவது சாதனைகள் பண்ணுவாங்க. மருத்துவத்துறை வேகமாக வளர்ச்சி அடையும். அப்போ ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, அதுல முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். இது போக நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்பட்ட விவசாயம், அந்த விவசாயத்திலுமே முன்னேற்றம், நல்ல புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கால்நடை வளர்ப்பு நல்லா இருக்கும், விவசாயத்துறையும் முன்னேறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல, அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்றதுனால ஆன்மீகம், கோயில் சம்பந்தப்பட்டது, பிரசித்தி பெற்ற கோயில்கள், இப்ப பழனி, திருச்செந்தூர், திருப்பதி, தஞ்சாவூர், இன்னும் நிறைய கோயில்கள் எடுத்துக்கலாம், நிறைய ஸ்டேட்ல. அது மாதிரி இடங்கள்ல கூட்ட நெரிசல்கள் அதிகமாகும். அப்போ
பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல, உத்திராட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி தொழில்கள் வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல படிப்புல வேகமான வளர்ச்சி, படிப்பை இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. படிக்காதவர்களும் இந்த டயத்துல கண்டிப்பா படிப்பாங்க. அப்ப அந்த படிப்புல சாதனை பண்ணுவாங்க. அந்த படிப்பு தான் எதிர்பார்த்த நல்ல காலேஜ் கிடைக்கும், தான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கலாம். இதனால் அந்த படிப்புல நல்ல பட்டம் வாங்கி அதன் மூலியமாக நல்ல வேலை கிடைச்சு நல்ல எதிர்காலங்கள் கண்டிப்பாக உருவாகும். இப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்ப காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசி இந்த கடக ராசி. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றாரு அப்படின்னாவே கண்டிப்பாக மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழியோ மெடிடேஷன் இல்லைன்னா ஏதாவது அவங்க அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது போக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வைத்தியத்தையும் தேடிக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா அதிகமாக லாட்டரி சீட்டு வாங்குறது யாருன்னா 12 ராசிகள்ல கடக ராசிக்காரங்க தான். அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த 2.5 வருட காலத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்குது. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல லாட்டரி யோகம், மிகப்பெரிய ஒரு பெரிய பிரைஸ் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். அந்த பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் எல்லாம் கிடைச்சா எனக்கு ஒன்றும் நீங்க பங்கு தர வேண்டாம், நீங்களே வச்சு அனுபவிங்க. அது போக கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க. அது போக முதியோர்களுக்கு மெடிசன் செலவுக்கு, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, அவங்க தங்கக்கூடிய இடம், இதற்கு வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க உங்களுக்கு லாட்ரி அடிச்சு அந்த காசுல அவங்களுக்கு நல்லது பண்ணாவே கண்டிப்பாக போதும். அது போக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த குரு மறைவதால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த கடனை கட்டி உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி நீங்க பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ ஒரு சிலருக்கு 10 வருஷமா 15 வருஷமா ஒரு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் யாராவது சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த முட்டிங்கால் வலி இருந்துட்டே இருக்குது, அந்த முட்டிங்காலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, மூச்சு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க, இல்ல முட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் பிரச்சனை தான், அப்புறம் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப அந்த 10 வருட பிரச்சனை 15 வருட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பீரியட்ல. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் ஆயிருவீங்க. அப்ப பல நாள் கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். இது நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா திருமணத்தை எப்படியாவது பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள், இதுதான் சாஸ்திர விதி.
அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அந்த திருமணம் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு கௌரவம், அரசியல்வாதிகள், அரசு துறை, அரசு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்சஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது போக மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மீடியா துறை, கார்ப்பரேட் கம்பெனி, அதில் சிஇஓ, இதில் எல்லாமே கடகராசிக்காரர்கள் தான் ஒரு பெரிய ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால அதை முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் இருக்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான முடிவுகளை எடுத்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடிச்சுக்க பிடிச்சுக்கொண்டு முடிவு எடுக்க வேண்டாம். சாந்தமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ரூபத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு அந்த சுய கௌரவம் இருக்குங்க இல்லையா, அது காப்பாற்றப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அந்த செல்வாக்கு உருவாகும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கும் பெரும் பணம், பேர், புகழ், மன நிம்மதி, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இந்த 8ஆம் இடத்துல ராகு மறைவதால் நீங்க இந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கும். பேச்சை விட்டுறக்கூடாது. யாரையுமே சாதாரணமாக நினைச்சு பேசிட வேண்டாம். யாரையுமே இழிவாக நினைச்சு பேச வேண்டாம். யாரையுமே வந்து குறைவா எடை போட்ட வேண்டாம். இதனாலதான் இந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதை படிங்க, இதை கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு, நல்ல நிலைக்கு, உங்களை யார் யார் எல்லாமே நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, உங்களுடைய நிலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால், உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால் நீங்க டான் மாதிரி வளர்ந்து காட்டுவீங்க. இது உறுதி, இது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வந்து ஆலங்குடி அந்த குரு ஸ்தலத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறை கண்டிப்பாக தீரும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு சாந்தம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. இது மாதிரி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, பாருங்கன்னா நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவசரம் இருந்துச்சுன்னா வேற தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட நீங்க பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சி பத்தி பார்க்கிறோம். 29/3/2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம். இதே வந்து 6/3/2026 வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி வருது. இப்ப நம்ம திருக்கணிதத்தை பத்தி மட்டும் பார்க்கலாம். அப்ப அந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் போகிறார். அப்ப இது வந்து கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்படி போகக்கூடிய சனி பகவானால என்ன பலன் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது எளிய பரிகாரத்தோடு உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன். அதுபோக ஒரு பொது பலன் என்ன அப்படின்னா,
இந்த சனி பயிற்சியால் மருத்துவத்துறையில் புரட்சி, மருத்துவத்துறையில் முன்னேற்றம். அப்ப மருத்துவம் எல்லாருமே விரும்பி படிப்பாங்க. மருத்துவம் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த நீட் எழுதுறவங்க டோட்டலா யாருமே ஃபெயில் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. 99.4% ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரும் பாஸ் ஆவீங்க. அது போக மருத்துவத்துல சாதனை பண்ணுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல கண்டிப்பா புதுசு புதுசாக எதுவும் கண்டுபிடிப்பாங்க. அது போக ஆர்கானிக் மெடிசன்ல அதுல ரிசர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி மருத்துவத்துல படிப்படியாக இங்கிலீஷ் மெடிசனும் சரி ஆயுர்வேதிக்கும் சரி ரெண்டுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்குது. அது போக விவசாயத்துறையில் நம்மளை வாழ வைக்கும் விவசாயத்துறையும் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில இருக்குது. அப்ப விவசாயத்துறையில முன்னேற்றம், கால்நடைகள்ல முன்னேற்றம், அது போக விவசாயிகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த முன்னேற்றம் ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அது போக குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குவதால், புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குறதுனால கண்டிப்பாக ஆன்மீகம், அதே சமயத்துல நிறைய கோயில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல பிரசக்தி பெற்ற கோயில்களில், அதாவது பழனி, திருச்செந்தூர் முருகன், தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில், அதுபோக திருப்பதி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே நிறைய கோயில் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி டயத்துல ஒரு விசேஷ காலகட்டங்கள்ல பாதுகாப்பு தேவை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது சில நெருக்கடிகள், மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரருடைய குடும்பத்துல, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியான முறையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ, உங்களை அறியாமல் நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையோ, இல்ல அடுத்தவங்கனால சில பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய வேலை. அது போக குரு பகவானும் மே 14ஆம் தேதி மிதுனத்துக்கு பயிற்சியாகி 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால கன்னி ராசிக்காரர்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த அலர்ஜி தொந்தரவு பாதிக்கும், சளி தொந்தரவு பாதிக்கும். இந்த அலர்ஜி சளி தொந்தரவுனால கண்டிப்பாக உடல் உபாதைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால மருத்துவரை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சளி பிடிக்கும் போதே ஃபர்ஸ்டே போயிடுறது நல்லது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கேதுவின் இடம் மாற்றத்தால் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடை, உங்களுடைய தொழில் பிரச்சனைகள், இடம் மாறுதல், ஒரு மண் வாங்கிறது, ஒரு மனை வாங்கிறது, இது எல்லாமே ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, வெளிநாடு அதிகமாக வெளிநாடு போவதற்கு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் தயாராக வைத்திருக்க வேண்டிய ராசி எது அப்படின்னா கன்னி ராசி தான். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். வெளிநாடு போனவங்களும் இந்த சமயத்துல தன்னுடைய அறிவினாலையும் திறமையினாலையும் ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே இடத்துல ஒரு சொத்தும் வாங்குவீங்க. பிஆர் அப்ளை பண்ணா பிஆரும் கிடைக்கும். அது போக வெளிநாட்டுல உள்ளவங்க இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அப்ப இந்த வெளிநாட்டிலேயே அவங்க ஒரு நாட்டு டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்ப அந்த வெளிநாட்டுல இருந்து அவங்க வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு
வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிஆர் ஆகலாம், அங்கே சொத்து வாங்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த மீடியா துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே புகழடைவாங்க. இப்போ சிலர் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ ஆகலாம். எம்எல்ஏ ஆனவங்க ஒரு ஐநா சபைக்கு போகலாம், ஒரு நிதியமைச்சர் ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு திருப்தியாக அமையக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள், இப்போ இந்த நண்பர்கள் மூலியமாக சில சலிப்பு, சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால அந்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர் இருக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அப்ப அந்த தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஆயிரும், இல்ல ஒரு விரக்தி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்க இழந்துடாதீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒத்து வராமல் இருந்தாலுமே நண்பர்களாகட்டும், தோழிகளாகட்டும், உறவுக்காரங்களாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், அவங்களை நீங்க தயவு செய்து வெறுக்காதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு நல்ல நண்பர்களை தேடி கொடுத்துருவாரு. ஆனா அந்த நண்பர்களை நீங்க இழக்க வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் ஏற்படும் இந்த சமயத்துல. அப்போ கன்னி ராசிக்காரங்க திருமணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திருமண தடைகள் வரும். இல்லை கடந்த காலத்துல திருமணம் ஆகாதவங்க இந்த பீரியட்ல திருமணம் ஆவதற்கு என்ன வாய்ப்போ அதை பாருங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நிவர்த்தியாகி அந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் டயத்துல இப்போ நீங்க ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பெட்டி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த லக்கேஜ் உங்கள் பேரில் போட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் டயத்தில் ஏதாவது ரூபத்தில் சில சிக்கல்கள், சில குழப்பங்கள், சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால அந்த ட்ராவல் டயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது மாதிரி வீடியோ கால்ஸ் வருது உங்களுக்கு, அதில் பேசுறீங்க, அதுலேயுமே ஏதாவது ரூபத்தில் சிக்கிக்கிற வாய்ப்புகள் இருக்குது, சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதோ, இல்லைன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எப்பவுமே மாற்றிக்கவே மாட்டீங்க. அப்போ இதுதான் நான் அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி கேரக்டரோ அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்களை இழக்க நேரிடும். அதனால் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்க பழகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக பலன் பெறும் ஒரே ராசி கன்னி ராசி தான். அப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, வேறு தேசங்களுக்கு போகிறீங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போது வெளி பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும், அவர்களால் நட்பு உருவாகும், அவர்களால் நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலும் அந்த சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் நடக்கும். அது போக நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவானுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா நீங்க திருநள்ளாறு போகணும். அந்த திருநள்ளாறு போய் 1 கிலோ பசு நெய்யும் வாங்கி கொடுத்து
விபூதி 100 கிராம், குங்குமம் 100 கிராம் வாங்கி கொடுத்து சாமிகிட்ட வச்சு அந்த பொட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை வந்து தினமும் வச்சுட்டு வாங்க. அதன் மூலியமாக கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியில்லை. அதனால நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரதோ, விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அருகம்புல் வச்சு கும்பிட்டு வரதோ, திங்கட்கிழமை நாளில் இதை செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மனக்குறைகள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை அனுப்புங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா யாராவது அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.